கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் குடும்பமாக ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக காயப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வேதனையின் மத்தியில் கடந்து சென்றார். அதை நினைவு கூறும்படியாக நாம் அவருடைய சமூகத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர், எதற்காக சிலுவையை சுமந்து கொண்டு போகிறீர், எங்கே போகிறீர் என்று என் தந்தை பாடின பாடலை முதலாவது நாம் கேட்போமா? எங்கே சுமந்து போறீர் இந்த கானலில் ஓம தங்கம் முழுதும் நோக ஐயா என் ஏசுநாதா எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். பாரம் அழுத்த தூக்க பேலம் இல்லாமல் தோளில் பாரம் அழுத்த தூக்க பேலம் இல்லாமல் தாழும் தத்தளிக்கவே பாவ சோபம் உற நீர் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய காயங்களை பார்க்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய காரியம், எங்களுக்காக நீர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீரப்பா, உமக்கு நன்றி. அதற்கு எங்களையே உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்று குடும்பமாக நாங்கள் உங்களை இந்த தியானத்திலே நடத்தப் போகிறோம். முதலாவதாக நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? சாம், வாசிக்கிறியா? ஏசாயா 53:5 நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம்
அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நமக்கு 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 விடுதலை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சமாதான குறைவை இயேசு சுமந்தார். அதைத்தான் நாம் இன்று அறிக்கை செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ளணும். எனக்காக எனக்காக என் பாவங்களை இயேசு சுமந்தார், என் பாடுகளை இயேசு சுமந்தார், என் சமாதான குறைவை இயேசு சுமந்தார். ஆகவே நான் அதை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. I don't need to carry it anymore. என்னுடைய பாடுகளை எல்லாம் அவருடைய கரங்களில் நான் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அதை செய்யத்தான் நாம் இன்று குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். அநேக முறை நமக்கு பாடு வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம், எனக்கு என்ன தீர்வு உண்டு, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு விடுதலையை தருவார்னு நீங்கள் ஒருவேளை அழுதுருக்கக்கூடும். ஷாரன், அந்த மாதிரி நீ இக்கட்டான நிலைமையில் பாடுகளின் வழியாக நீ கடந்து போயிருக்கிறியா? உனக்கு அமெரிக்கா தேசத்துக்கு படிக்க வரும் பொழுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் இந்தியாவில் படித்த பேச்சுலர்ஸ் டிகிரி, அப்புறம் கனடா ஆண்டவர் திறந்தார், அங்கே ஜெபகோபுரத்தை திறக்கிறதுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ என்ன நடக்கும், என்ன டிகிரி கண்டினியூ பண்ணுறது, இந்திய டிகிரி கனடாவில் கிடைக்குமா, கனடாவில் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்லாம் நீ கலங்கி இருக்கக்கூடும். எனக்கு அந்த நேரம் ஒன்றுமே தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ கனடாவில் ப்ரேயர் டவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் பாட்டுக்கு பெட்டியை தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். உங்கள் படிப்பை பற்றியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அந்த நேரம் சாம் ஒரு பக்கம் இந்தியாவில் நீ படிச்சுக்கிட்டு இருந்த, ஸ்கூல் ஸ்வீட்டி படிச்சுக்கிட்டு இருந்த, அடுத்து என்ன படிக்க போகிறா, எங்கே படிக்க போகிறான்னு நினைக்கவே இல்லை. உனக்கு யார் வீட்டுக்காரியத்தை கவனிப்பா? ஒருத்தரும் கிடையாது நமக்கு. ஆனால் புது தேசம், கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதை நிறைவேற்றுவதற்காக நம்ம புறப்பட்டு வந்தோம். முக்கியமாக உனக்கு அந்த நேரம் எப்படி இருந்தது? முதலாவதாக நீங்கள் சொன்னோன்னா ஆவியில் நிறைஞ்சிருந்ததுனால எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியல. நீங்கள் ப்ரே பண்ணி ஆண்டவர் சொன்னார் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தோன்னே, சரி ஆண்டவர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே என்ன கேள்வி கேட்குறது அப்படின்ட்டு நானும் கூட வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்தோடனே தான் ஒரு பயம், திடீர்னு ஒரு பயம் உள்ளத்தை ஃபில் பண்ணிச்சு. ஃபஸ்ட் இயர் நான் நல்லா ஜாலியாக இந்தியாவில் படிச்சுட்டேன். அப்புறம் செகண்ட் இயர் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரத்தில் அதை அக்செப்ட் பண்ணணும், அவங்க அதே டிகிரி நான் பண்ணணும். ஸோ அதில் வந்த காம்ப்ளிகேஷனில் ஒவ்வொரு நாளும் அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணும்போது ஒரு பயம் வரும், ஐயோ இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ட்டு. அப்போது நம்ம போட்ட அப்ளிகேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு காலேஜ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் செப்டம்பர் ஆகிப்போச்சு, செகண்ட் இயர் படிக்கணும், எந்த கல்லூரியில் சேர போகிற, ஏன்னா இந்தியாவிலையும் விட்டுட்டு வந்துட்டேன், நடு தெருவில் இருக்க போகிறோமோ, படிக்க முடியாமல் நின்று போயிடுமோன்ற ஒரு பயம். ஆனால் அந்த ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு லெட்ரு வந்த அன்னைக்கு கரெக்டாக நம்ம ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றணும்னா புறப்பட்டு வந்துட்டேன். ஐயோ பிள்ளை வாழ்க்கையை இதனால் நான் கெடுத்துட்டேனோன்னு ஒரு பெரிய பயம், திகில். நம்ம அழுதோம் அன்னைக்கு காலையில். என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ரிஜெக்ஷன் லெட்டர் கையில் இருக்குது. அப்போ கரெக்டாக ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, கனடா தேசத்து மனிதன். ஃபோன் பண்ணி அவர் காருண்யா பற்றி எல்லாம் பேசிட்டு, இந்த டைப் வரணும், அந்த டைப் வரணும், இந்த யூனிவர்சிட்டிகிட்ட பேசிட்டேன் அப்படின்னாரு. அப்படியா, காருண்யாவுக்கு ஒரு டைப்புக்கு யூனிவர்சிட்டிகிட்ட பேசிட்டிங்களா? அவரு கிறிஸ்டின் கிடையாது. என் மகளுக்கு ஒரு அட்மிஷன் வேணுமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன சின்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவரில் ரிஜெக்ட் ஆன அதே யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு வீட்டுக்கு கால் வந்தது, தயவுசெய்து உங்கள் மகளுடைய அப்ளிகேஷனை திரும்ப ஃபேக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதான் கனடாலேயே
உயர்ந்த யூனிவர்சிட்டி, உலகத்தில் 20வது ரேங்க் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ. அதுவும் மீடியா ஸ்டடீஸ். நீ முதல் வருஷம் படித்தது இந்தியாவில் பிஸ்னஸ், இது மீடியா, நம்ம ஊழியத்துக்கு வேண்டிய. அது என்னன்னா பக்கத்துலேயே கேம்பஸ், 5 நிமிஷம் கூட ஆண்டவரே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு 1 நேரத்தில் ஆண்டவர் நம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினார், சமாதானமாக மாற்றினார். அது ஆண்டோடைய வார்த்தையை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஆண்டவர் தான் பேசியிருக்கிறாரு, நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வேலையை செய்வோம்னு ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போதான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் உங்களுக்குன்ற மாதிரி நீங்கள் என் கால் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா வாழ்க்கையில் இப்படி தான், பிள்ளைக்கு என்ன நடக்க போதோ, குடும்பத்துக்கு என்ன நடக்க போதோ, ஆண்டவர் சொன்னதை நம்பி வந்துட்டேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே நம்ம அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவாகிய என் மீது சிலுவையில் வந்தது. என் தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு நான் தனிமையாக அழுதுருக்கிறேன்ப்பா. துக்கத்தினால் நிரம்பி அழுதுருக்கிறேன்ப்பா. உன் துக்கம் எனக்கு தெரியும். நீ துக்கத்தில் இருக்கும்படி நான் அனுமதிக்க மாட்டேன். உன் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன் பிள்ளைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். நீ ஏன் சித்தத்தை நிறைவேற்ற உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற. உன் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அதற்கு நான் அந்த துக்கத்தின் வழியாக கடந்து சென்றிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கும் அதனால தான் ஏசாயா 54:10 நம்ம வாசிக்கிறோம். அருமையான வசனம். ஷாரன் வாசிக்கிறியா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல மனதுருக்கமா இருக்கிறேன்ப்பா, மனதுருக்கமா இருக்கிறேன்ப்பா. என் கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். என் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டும் உன் குடும்பத்தை விட்டு நான் எடுத்துப்பட மாட்டேன். ஏன்னா நானே உன் சமாதானத்திற்காக நொறுக்கப்பட்டிருக்கிறேன், ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறேன். சமாதானம் இல்லாம தவிச்சேன். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி, சமாதானமான குடும்ப வாழ்க்கை, சமாதானமான வேலை, சமாதானமான படிப்பு, சமாதானமான வாழ்க்கை உனக்கு உண்டு பண்ணும்படி நான் ஆக்கினையின் வழியாக கடந்து சென்றிருக்கிறேன் என்று இயேசுசாமி சொல்லுகிறார். நமக்கு எவ்வளவு கிருபை கொடுத்தார். கனடாவில் ஜெபகோபுரத்தை ஸ்தாபிக்கும்படி ஆண்டவர் செஞ்சார் ஒரே வருஷத்தில். அடுத்தாப்புல அமெரிக்கா தேசத்தை திறந்தார். இப்போ அமெரிக்காவில் ஜெபகோபுரத்தை ஸ்தாபிக்கணும்னு சொன்னார். அப்போ நீ செகண்ட் இயர் முடிக்கிற அப்பதான் உட்காந்து அழுதா ஐயோ நான் என்ன, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒவ்வொரு தேசத்துக்கு போயிட்டே இருப்பீங்க, நான் டிகிரி முடிக்கவே மாட்டேன் போல தெரியுதுன்னு அழுதுட்டா. கனடா தேசத்துல படிக்கிறதுக்கு, ஏன்னா எல்லாம் புது சிஸ்டம், கனடா தேசம் புது சிஸ்டம். அண்ட் நீ இந்தியால தனிமையா இருந்த டிகிரி முடிக்கிறதுக்கு, இந்த கடைசி இயர் அங்கே பண்ணுறதுனால அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு விட்டுட்டு வர முடியாது. ஸோ எல்லாம் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் தனியாக. ஸோ ஆனால் ஊழியத்துக்காக. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ கனடாவில் ஜெபகோபுரத்தை ஸ்தாபிச்சாச்சு. இப்போ அமெரிக்கா தேசத்தில் ஸ்தாபிக்கணும். அதோடு அந்த இந்தியாலேயும் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்தியாவுக்கும் போகணும், கனடா வரணும், மற்ற தேசங்களுக்கு போகணும். அப்படி தான் இருந்தோம் நம்ம. நாங்கள் இந்தியாவுக்கு போகும்போது 2 மாதம் உங்களை தனியாக விட்டுட்டு போயிடுவோம்ல. அந்த குளூரில் இருப்பீங்க தனியாக. கனடா தேசத்தில் விட்டுட்டு போகும்போது எங்களுக்கு அழுகையாக வரும். ஐயோ பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இது குளூரில் நடந்து போகும் ஸ்கூலுக்கு. எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒரு தெய்வீக சமாதானம் எங்களை நிரப்பும். அப்போ அமெரிக்கா தேசத்துக்கு வந்தப்போ தான் நீ ரொம்ப அழுதுட்ட. இனிமே எங்கே எனக்கு அட்மிஷன் கிடைக்க போகுது, என்ன டிகிரி பண்ண போகிறேன், 3வது வருஷம் யார் கொடுப்பான்னு கூட தெரியாது. ஏன்னா செப்டம்பரில் அமெரிக்கா தேசத்தில் அட்மிஷன் வாங்குறதுன்னு சாதாரணமான காரியமா? சும்மா கர்த்தர் சொன்னார்னு பெட்டி தூக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் கரெக்டாக ஆண்டவர் அந்த போலீஸ் சீஃப், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரி, அவர் ஒரு அமெரிக்கர், தற்செயலாக நாங்கள் தங்கியிருந்த ஒரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, உங்களுக்கு
இந்த ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது டல்லஸில், யாரோ தெரியுமா, நான் அங்கே கோர்ஸ் டீச் பண்ணுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி, நான் வாங்கி தரேன்னு சொல்லி உடனே அவர் பேசி அப்போதான் ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்தார், ஜெரமியா 29:11. அப்போ நீ அந்த யூனிவர்சிட்டிக்கு போகும்போது வெளியே பெருசாக அந்த யூனிவர்சிட்டியில் எழுதியிருக்கு, அது ஒரு கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி, ஆண்டவருடைய வசனம் இருக்கிற யூனிவர்சிட்டி. என்ன வசனம்? For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you. அந்த வசனம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு கனடாவில் இருக்கும் போதே. அப்போது எனக்கு தெரியல ஏன் இந்த வசனம் வருது. சரி, ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காருன்னு அப்போது எனக்கு ஒரு பீஸ் இருந்துச்சு ஹார்ட்டில். ஆனால் அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னது இது, நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் போல், டிகிரி கிடைக்காது போல் அப்படின்ட்டு ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்தேன். ஆனால் திரும்ப திரும்ப அந்த வசனம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது ஸ்டேட்ஸ்க்கு வந்தோடனே அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் விசிட் போகும்போது அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் பார்க்கும்போது கூட ஃபஸ்ட்டு வந்ததே இந்த வசனம் தான், ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஸோ இந்த வசனம் பார்த்தோன்னே இதுதான், இந்த இடம் தான் ஆண்டவர் எனக்கு தீர்மானித்து வைத்திருக்கிறார். அற்புதமாக அங்கே அட்மிஷன் கிடைச்சது. இப்போ முடிக்க போகிற ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் அமெரிக்காவில் சாம் MBA முடிக்க போகிற, CT 10th ஸ்டாண்டர்ட் முடிக்க போகிற. அந்த வசனத்தை நீ சொல்லு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நாம் வேறு விதமாக நினச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு சக்ஸஸ், ஜெயத்தை கொடுக்கும்படியான ஒரு நினைவு தான் வைத்திருக்கிறார். சமாதானத்துக்கான ஜெயத்தின் நினைவு எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. உனக்கு சமாதானம் குறைபடாது, அதற்காக நான் ஆக்கினைக்குள்ளாக போயிருக்கிறேன். அதே சமயம் வெளிநாடுகளில் இந்த ஜெபகோபுரங்களை திறக்கும்படி ஆண்டவர் செஞ்சிருக்காரு. இப்போ எருசலேம்லேயும் அந்த பில்டிங்கை வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சுட்டாரு. அதை திறக்க போகிறோம், அதுக்கு ரெனோவேஷன்லாம் பண்ணணும். ஆனால் அதற்கு ஆண்டவர் அற்புதமாக வாசலை திறந்து கொண்டு இருக்கிறார். அதோடு கூட பாருங்க, இப்போ அமெரிக்கா தேசத்தில் நம்ம இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த செட்டு, இந்த ப்ரொடக்ஷன் எல்லாவற்றையும் இலவசமாக ஒரு பெரிய கம்பெனி, டெலிவிஷன் கம்பெனி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க, இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம். இது ஒவ்வொரு மணி நேரம் பண்ணுறதுக்கு எத்தனையோ $1000 ஆகும், ஆனால் இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதன் மூலமாக உலகமெல்லாம் அந்த நிகழ்ச்சி இப்போ போயிட்டுருக்குது. உங்களையும் தேடி இந்திய தேசத்தில், இலங்கையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் இருக்கும் இடத்தில் வந்திருக்குது. இன்னும் ரெயின்போ டிவி மூலமாக நீங்கள் இருக்கும் தேசத்தில் இங்கிருந்து நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். எல்லா சமாதானம், ஊழியத்தில் சமாதானம், பிள்ளைகள் வாழ்வில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், ஊழியத்தில் சமாதானம், அத்தனை காரியங்களிலும் சமாதானம். இதற்காக இயேசு பாடுபட்டிருக்கிறார். உங்களுக்கும், உங்களுக்கு வேலைக்காக இயேசு பாடுபட்டிருக்கிறார். எல்லாம் சமாதானமாக இருக்கணும். நான் நினைத்திருக்கும் நினைவு உனக்கு நிறைவேறும். அது சமாதானத்துக்கானவைகள், தீங்கு வராது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அதற்காக நாங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் சமாதானத்துக்காக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஷாரன், முதலாவது எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண. அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இப்பொழுதும் உம்மிடம் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொருத்தருடைய ரிக்வெஸ்டையும் நீர் கேட்டிருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருத்தருடைய ஹார்ட்ஸ் டிசைரையும் நீர் பார்க்கிறீர் சுவாமி. நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, என் ஃப்யூச்சரில் கரியரில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என்னோட போர்டு எக்ஸாம்ஸில் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியலையே என்று கலங்கி இருக்கும் ஒவ்வொருத்தரையும் பாரோம் சுவாமி. அவங்க ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் பாரோம் சுவாமி. இப்பொழுது உம்முடைய கரத்தை நீரை நீட்டி ஆசீர்வதியும் சுவாமி. உமக்கு தெரியும் சுவாமி, அவர்கள் வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்று உமக்கு தெரியும் சுவாமி. அந்த திட்டத்தின்படி அவர்களை ஆசீர்வதியும் ராஜா.
ஆசீர்வதியும் சுவாமி. அப்பா, என் வாழ்க்கையில எவ்வளோ அழகா என்னை வழி நடத்தினீர் சுவாமி. உம்முடைய வசனத்தை கொடுத்து என்னை வழி நடத்தினீர் சுவாமி. அதே போல் அவர்களுக்கும் உம்முடைய வார்த்தையை தாரும், உம்முடைய வசனத்தை தாரும் சுவாமி. அவர்களுக்கு தெரியப்படுத்தும், பிள்ளையே நீ இதுதான் செய்ய வேண்டும், என் சித்தம் இதுதான் உன் வாழ்க்கையில என்று நீர் காண்பியோ சுவாமி. இப்பொழுது காண்பியோ சுவாமி, இப்பொழுது காண்பியும் ராஜா. அவர்களுக்கு தெரியட்டும், இதுதான் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் என்று அதன்படி அவர்கள் செய்ய நீரே கிருபை தாரும் சுவாமி, கிருபை தாரும் சுவாமி. அப்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை வாசித்து உம்முடைய திட்டம் என்னவென்று தெரிந்து ஜெபம் பண்ணும்பொழுது சுவாமி நீரே அப்படியே அது ஆகட்டும், அப்படியே அவர்கள் வாழ்க்கையில ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும் ராஜா. அவர்களுக்கு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும் சுவாமி. அவர்கள் எக்ஸாம்ஸ் எல்லாவற்றிலையும் பாஸ் பண்ணி ஹை மார்க்ஸ் வாங்க கிருபை தாரும் சுவாமி. அவர்கள் பர்ஃபெக்ட் ஜாபை தாரும் சுவாமி. அப்பா, வீட்டிலே கனம் இருக்கட்டும், வீட்டிலே அதனால் கனம் வரட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரை திட்டத்தை வைத்திருக்கிறீர், அது இன்றைக்கு நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நீர் செய்கிறீர் சுவாமி, நீர் செய்கிறீர். நன்றி ராஜா, நன்றி. எல்லா கனமும் துதியும் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் சுகத்தை ஆண்டவர் கொடுத்து சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லுங்க. சுவாமி, யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அவங்களுக்கு சுகம் கொடும் சுவாமி. உமது ரத்தத்தினால் அவங்களை கழுவும் சுவாமி. உமக்கு அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் தெரியும் சுவாமி. அதனாலே அவங்கள எல்லாரையும் சுகம் கொடுத்து அவங்களுக்கு சமாதானம் கொடும் சுவாமி. எல்லா பிசாசும் துரத்தும், எல்லாம் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவங்களை வழி நடத்தும் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. Thank you Lord. ஊழியக்காரருக்காக சாம் ஜெபம் பண்ணு. அன்பில் ஆண்டவரே, அப்பா, பொழுதும் உங்களுடைய ஊழியத்தில் இன்வால்வாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் நோக்கி பாரும், ஒவ்வொரு பெரியவர்களையும் நீர் நோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே அவர்கள் இந்த ஊழியத்தில் செய்யும் பொழுது உங்களுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, நீர் அவர்கள் வாழ்நாள் முழுவதிலும் ஒவ்வொரு பாதையிலும் சுவாமி என்னதான் கஷ்டம் அவர்கள் ஃபேஸ் பண்ணாலும் சுவாமி, ஆண்டவரே நீர் அதற்கு மேல் அவர்களை உயர்த்தி கொண்டு செல்லும் சுவாமி. ஆண்டவரே, இந்த கஷ்டத்தில் அவர்கள் மூழ்கி அவர்கள் கீழே விழுவதில்லை சுவாமி. ஏனென்றால் நீர் ஒரு கழுகை போல அவர்களை உயர பறக்க செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. நீர் அவர்களை சுமந்து கொள்ள ஆண்டவரே நீர் அவர்கள் பிதாவாக இருக்கிறீர் சுவாமி. அதனால் இப்பொழுது என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறார்களோ ஆண்டவரே, இப்பொழுதும் நிறைய பேர் ஒரு ரிஜெக்ஷனை ஆண்டவரே எல்லா பாதையிலும் அவர்கள் பார்க்க கூடும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஒரு தோல்வியை, ஒரு ரிஜெக்ஷனை அவர்கள் பார்க்கக்கூடும் சுவாமி. ஆண்டவரே, நீர் சிலுவையில் தொங்கும் போது கூட தனியாக இருந்தீரே சுவாமி. எல்லாரும் உண்மை மறுதளித்து இவரை எனக்கு தெரியாது, இவரோடு நான் அசோசியேட் ஆக போவதில்லை என்று அவர்கள் உண்மை ரிஜெக்ட் பண்ணி உண்மை மறுதளித்தார்களே சுவாமி. ஆண்டவரே, அந்த கஷ்டம், அந்த வேதனை உமக்கு தெரியும் சுவாமி. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், நீ ஏன் கவலைப்படணும் அப்படின்னு அவர்களுக்கு கூறும் அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அதன் மூலம் நீர் அவர்கள் இருதயத்தில் வைக்கும் சமாதானத்திற்கு நன்றி சுவாமி. உடைய பிள்ளைகளோடு நீ இருக்கிறீர் என்பதை காண்பிப்பதற்கு நன்றி. ஒரு ரிஜெக்ஷனும் ஆண்டவரே அவர்கள் வாழ்வை கீழே தள்ள முடியாது சுவாமி. ஆண்டவரே, நீர் அவர்களை உயர்த்த அவர்களோடு இருக்கிறீர் என்பதை நீர் இப்பொழுது காண்பியும் சுவாமி. ஆண்டவரே, ஊழிய பாதையிலே உயர்வை தாரும் சுவாமி, ஊழிய பாதையிலே ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி, ஊழிய பாதையிலே உம்முடைய வல்லமையை நீர் தாரும் சுவாமி. அவர்களை எங்கு சென்றாலும் உம்முடைய வார்த்தை அவர்களை வழிநடத்தட்டும், உம்முடைய வார்த்தை அவர்களை உயர்வான பாதையிலே நடத்தட்டும் சுவாமி. உம்முடைய கரங்களில் அவர்கள் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன், உம்முடைய செல்ல பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you.